மொத்தம் 3 கேமரா 2 LED ஃப்ளாஷ் லைட் வருது. வெல்கம் டு Adirai Zubair vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் XIAOMI 12T Pro 5Gயோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்னா ஃபிசிக்கல் அன்பாக்சிங் கிடையாது. ஒமானில் நம்ம ஃப்ரெண்டு அந்த ஃபோனை வாங்கியிருக்காங்க. ஃபோனை வாங்கி நமக்கு வீடியோ அனுப்புனாங்க அன்பாக்சிங் போடுறதுக்காக. அதனால் அவங்க அனுப்பின வீடியோ வச்சு தான் நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இதோட உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ குயிக்காக அதோட ரிவ்யூ எடுத்து போட முடியுமோ அவ்வளோ ரிவ்யூ நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோன் மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ப்ளூ, சில்வர், பிளாக்ண்டு. மொத்தம் 3 கேமரா 2 LED ஃப்ளாஷ் லைட் வருது. இதுதான் அந்த XIAOMI 12T 5Gயோட பாக்ஸு. பாக்ஸ் பாட்டமில் ரேமு, ரோமு, IMEI, SR வேலியெலாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். மதுரைக்காரனுக்கு கையே அருவா மாதிரி அதிரக்காரனுக்கு கையே கத்தி. அதனால நாங்கள் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு கத்தியோ பிளேடோ எதுவுமே யூஸ் பண்ணல. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா யூசர் மேனுவலு, குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் சிம் எஜெக்ட் டூலு. அதுக்கப்புறம் அதில் ஒரு கவர் இருந்துச்சு. அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா டிரான்ஸ்பரண்ட் கேஸு. அப்பியரன்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. இதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி, அடுத்தது சிம் எஜெக்ட் டூலு. அதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனுக்கு கீழே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஃபோன் எடுத்து வெளியே வச்சுருவோம். பிளாக் கலர் ஃபோனு, பின்னாடி IMEI நம்பர் போட்டிருக்கு, முன்னாடி XIAOMI 12Tன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது. என்ன பாக்ஸ்னு ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது 120 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இந்த சார்ஜரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 0 to 100% ஜஸ்ட் 19 மினிட்ஸில் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க, 19 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Type C USB கேபிள் இருக்குது. கேபிளை சுருட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம அந்த பாக்ஸையும் தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்தது இந்த ஃபோனுடைய பேக்கிங்கை பிரித்து அப்பியரன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் பிளாக் கலர் ஃபோனு. பின்னாடி IMEI நம்பர் ஒட்டியிருக்காங்க. XIAOMIன்ற பிராண்டிங் போட்டிருக்காங்க. மொத்தம் 3 கேமரா 2 LED ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபோனை பார்க்கவே பக்காவாக சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனுக்கு AMOLED டிஸ்பிளேயும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 108 மெகா பிக்சலுக்குள்ள பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா கொஞ்சம் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரொடெக்டிவ் கேஸ் போட்டால் மட்டும்தான் இதை பத்திரமா பார்த்துக்க முடியும். ஃபோனு லுக்காக இருக்கிறதுக்காக நம்ம கேஸ் போடாமல் இருந்தால் அந்த ஃபோனும் பூட்டா கேஸாக போயிடும். இப்போ நம்ம ஃபோனோட எல்லா பேர்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஃபோனை ஆன் பண்ணும்போது MIன்ற பிராண்டிங்கோட ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் ஸ்டார்ட் அப் செட்டிங்கை பண்ணி முடிச்சிடலாம். எல்லா செட்டப்பும் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செட்டப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். செட்டப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடுச்சு. இது 8GB ரேம், 256GB இன்டர்னல். ரேமில் 8GB இருக்கட்டும், 12GB இருக்கட்டும், ஏன் 6GB கூட இருக்கட்டும். ஃபோன் ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக தான் இருக்கும். அது ஒரு 2-3 மாதம் போனதுக்கு அப்புறம் தான் அதோட உண்மையான கண்டிஷன் தெரியும். ஸோ இந்த ஃபோனை ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய பெர்ஃபெக்ட் யூசர் ரிவ்யூவை நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். அதுவரையும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.